Hello, Vanakkam. Welcome back to my channel. Today I want to share with you a very beautiful and interesting concept. இதோட பேர் ஈகோ ஆஃப் டே. ஈகோ ஆஃப் டே அப்படின்னா நம்மளோட இந்த ரேட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம டெய்லி லைஃப்லேயே நிறைய we will be like keeping up with the Joneses. நம்ம மற்றவங்களோட நம்மளும் அவங்கள மாதிரி நல்லா படியாக வாழ்கிறோம், நம்மளும் அவங்கள மாதிரி ஸ்மார்ட்டு, நமக்கும் அவங்கள மாதிரி எல்லா விஷயம் தெரியும், நம்ம வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமானது இப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் நம்ம தேவையில்லாத பிஹேவ் பண்ணுவோம். நடக்காத விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறது. யாரோ ஒருத்தர் அவரோட ஒரு விஷயம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது எனக்கும் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்மளும் அவங்களே அவங்களோட லைம்லைட்டில் விடாமல் நம்மளே கொஞ்சம் நம்மளையும் அதில் கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிறது. அதே மாதிரி நம்மளே ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்காக, மற்றவங்க முன்னாடி ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு பிராகிங் ஒரு ஹம்பிள் பிராகிங், நம்ம நிறைய ஓப்பனாகவே போஸ்டிங்காக பண்ணுறதோ இல்லை ஹம்பிள் பிராக்னா நம்ம ரொம்ப ஹம்பிளாக பேசுகிற மாதிரி நம்மளை பற்றி போஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பேசுகிறது. இதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒரு சில நாட்களில் நம்ம பண்ணுவோம். இது ஸ்பெசிஃபிக்காக எங்கே வரும்னா, ஒரு சில குரூப்ஸில், எல்லா இடத்துலையும் கூட இப்படி இருக்காது, ஒரு சில குரூப்ஸில் ஒரு சில நபர்கள் இந்த மாதிரி பிஹேவியர் ட்ரிகர் ஆகும். பிகாஸ் வி மே ஃபீல் லைக் வி ஹாவ் டு ப்ரூவ் ஆர் செல்ஸ் டு தம். நம்ம அவங்கள ரொம்ப ப்ரூவ் பண்ணணும், இல்லைன்னா வி ஆர் நாட் அக்செப்டட், நம்ம நல்லா இல்லைன்னு எங்கேயோ டீப் டவுன் ஒரு ஃபீலிங்கினால இப்படி இருக்கும். ஸோ ஈகோ ஆஃப் டேனா இந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஈகோ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம். நம்மளை எதுவுமே ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம பேசவே மாட்டோம். நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண மாட்டோம். நம்மளை பற்றி ஒரு ஒரு போஸ்ட் ஒரு குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பிலோ ஒரு ஃபேஸ்புக்கோ ஏதோ ஒன்றில் பண்ண மாட்டோம். நம்ம பேசும்போதும், இன்னொருத்தர் கூட பேசும்போதும் நம்ம ஈகோ ட்ரிப்பு பண்ணுறதே இல்லை. எந்த விதமான போஸ்டிங்கும் பண்ண மாட்டோம். யாரோ ஒருத்தர் கதை சொல்கிறதா இருந்தால் அதை விட பெருசாக அதே எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோன்னா கூட, ஓ அப்படியா அப்படின்னு நம்ம அவங்க சொல்கிறதே அவங்களுக்கு அந்த லைம்லைட் விட்டு கொடுத்து நம்ம கேட்குறது. அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம மற்றவங்க நம்மளை சீரியஸாக எடுக்கலைன்னு தோணுது, நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளே நான் அது பண்ணேன் இது பண்ணேன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி காமிச்சு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா பண்ணாமல் இருக்கிறது. அவங்களுக்கு பிடிக்கலைன்னா வேண்டாம், அங்கே நம்மளை மதிக்கலைன்னா வேண்டான்னு விட்டுறது. இதே மாதிரி கம்ப்ளீட்லி நம்மளோட அந்த ஒரு நாளைக்கு ஃபுல்லி ஈகோ இல்லாத ரெஸ்பான்சஸ் மட்டும். இன்னும் வி ஆர் நாட் ப்ரூவிங் எனி திங். யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, ஐ எம் நாட் ப்ரூவிங் எனி திங். வேணும்னா அவங்க நம்மளை புரிஞ்சுக்கட்டும், வேண்டாம்னா வேண்டாம், நானும் எதுவுமே சொல்ல போகிறது இல்லை அப்படின்னு ஒரே ஒரு நாள், ஒரு 24 hours நம்ம விட்டுறது. என்னதான் சோஷியல் மீடியாவில் பார்த்தாலும் சரி, என்னதான் உங்களை ஜெனரலாக யூஸ்வலி இப்படி உங்களை ட்ரிகர் பண்ணுற குரூப்போட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குன்னா, அந்த இன்ட்ராக்ஷனில் நீங்கள் இப்படி ஒரு ஈகோ ஃபாஸ்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணால் உங்களுக்கு என்ன பலன்? இதுக்கு 2 types ஆஃப் பெனிஃபிட்ஸ். ஃபஸ்ட் திங் இஸ் தட் உங்களுக்கு டீப்லி காமிங்காக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஹேவிங் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப், ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஹேவிங் டு பி சம்படி இன்ட்ரெஸ்டிங், stress of having to be somebody knowledgeable, stress of having to be somebody impressive, stress of having proving that you have a good family, a good life, good career, good health, ஏதோ ஒன்று உங்களுக்கு இதெல்லாம் காமிச்சு மற்றவங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கான இது ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து நம்ம வெளியே வந்துடும். இட் இஸ் டீப்லி காமிங். இதுதான் ஃபஸ்ட் பெனிஃபிட். அண்ட் நவ் த செகண்ட் பெனிஃபிட் என்னென்னா, நம்ம ஈகோ ஸ்டார்விங் பண்ணும்போது, ஒரு ஃபுல் டே நம்ம பண்ணும்போது, வாட் வி வில் ரியலைஸ் இஸ் வி நெவர் நீடட் தட் வேலிடேஷன். அந்த ப்ரூஃபே தேவையில்லை, நம்மளே நம்ம வேலிடேட் பண்ண ஆரம்பிப்போம். வி வில் ஸ்டாப் பீங் ரிலையன்ட் ஆன் தேர் ஒப்பீனியன். அவரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதில் இருக்கிற அந்த ஃபோக்கஸ் நமக்கு போயிடும். அது அவ்வளோ முக்கியம் இல்லை, நம்ம அவரை இம்ப்ரெஸ் பண்ண தேவையில்லைன்னு நம்ம புரிஞ்சிடும். அப்போது நம்மளோட இன்டர்னல் வேலிடேஷனில் நமக்கு ஒரு இது வந்துடும், அவங்க மேலே இருக்கிற டிபெண்டன்சி கம்மியாயிடும். அண்ட் எவென்ச்சுவலி we can any given circumstance നമ്മുടെ ഉള്ളിൽ அந்த இன்டர்னல் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அது தானாகவே வந்துடும்.
we don't have to prove anything. நம்ம யாருக்கிட்ட எதுவும் சொல்ல போகிறது இல்லை. நம்மளுக்குன்னு நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்வோம். மற்றவங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டி சரி, அவங்க புரிஞ்சாலும் சரி புரியலாட்டி சரி, இட் டசன்ட் மேட்டர்ன்ற அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு வந்து சேர முடியும். நம்ம எத்தனை நாளைக்கு இன்னொருத்தர் மேலே டிபெண்ட்டாக இருக்கோமோ, அவங்களோட வேலிடேஷனுக்கு வெயிட் பண்ணுறோமோ, அத்தனை நாளைக்கு நம்மளோட வாழ்க்கையில் we are not doing what is good for us. we are continuously just doing what we think we need to do in order to prove ourselves. நம்மளோட பேச்சு வந்து ஒரு கிளாஸ் இல்லாமல் இருக்கும். we will be constantly trying hard. நம்ம இவ்வளோ ட்ரை பண்ண தேவையில்லை. we don't need to prove ourselves to anybody. நம்மளே வந்து நம்மளுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். நம்மளோட பிஹேவியர், நம்மளோட ஆட்டிடியூடு, நம்மளோட சக்ஸஸ் எல்லாம் நம்மளோடது. இன்னொருத்தரை காமிக்க தேவையில்லை. எங்கெங்கெல்லாம் நம்மளோட ஈகோ வந்து ப்ரூவ் பண்ணதுக்கு ஏதோ ஒரு பிஹேவியர் எடுக்க வருதோ, தட் பிஹேவியர் இஸ் ஜெனரலி நாட் கிளாஸி, தட் இஸ் நாட் எலிகண்ட், தட் இஸ் நாட் ரேசிங் யுவர் ரெஸ்பெக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எனிபடி. யாரும் இது பார்த்து உங்களை மதிக்க போகிறதில்லை. இது நம்மளே புரிஞ்சுப்போம். ஒரு நாள் அப்படி இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஐடியா வந்துடும். அண்ட் we will start relying less on ego. அந்த ஈகோவுக்கு கிடைக்கிற பூஸ்ட் நமக்கு தேவையில்லாமல் ஜென்னுவின் இன்டர்னல் கான்ஃபிடென்ஸ், ஜென்னுவின் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ஒன் டே ப்ளீஸ் ட்ரை திஸ். சோஷியல் மீடியாவில் எங்கேயுமே வந்து இந்த போஸ்டிங்கோ இந்த ப்ரூவிங்கோ இல்லாமல், மற்றவங்கள ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ எதுவுமே இல்லாமல், ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஒரு நாள் இருந்து பார்க்கலாம். எப்படி இருக்கோ நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.